அவருடைய மனைவியும் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் முல்லா வேலைக்கு போனார். போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தப்போ அவருடைய சட்டையில ஒரு கருப்பு முடி நீண்டு ஒரு அவருடைய முடி இருந்தது. இந்த முன்னா அதை கவனிக்கல. ஆனா அவருடைய மனைவி கவனிச்ச உடனே என்னையா நீ ஏதோ ஒரு பொண்ணோட சபலம் பண்ணிட்டு வந்துட்ட, இனிமேல உன்னோட வாழ முடியாது, ஒரே அப்படின்ட்டு சொல்லி பார்த்தார். ஆனால் உடனே முல்லாவுடைய பொண்டாட்டி தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நைட்டோட நைட்டாக வர சொன்ன உடனே பெரிய தகராறு ஆயிடுச்சு. 2 பேரும் அழுதுகிட்டு அன்னைக்கு கவர்மெண்ட் போய் படுத்துட்டாங்க. அதனால சரி ஏதோ தவறு நடந்துச்சு. ஆனால் முல்லா சொன்னார், நான் அது மாதிரி ஆள் இல்லை, நான் உன்னை தவிர வேறு யாரையும் ஏறெடுத்துக்கிட பார்க்கறதில்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்தார், நடக்கலை. சரி அடுத்த நாள் வேலைக்கு போனார். வேலைக்கு போயிட்டு இந்த மனுஷன் மறுபடியும் சாயந்தரம் அப்படியே வர்றப்போ வெள்ளை சட்டை போட்டுன்னு போனார். இந்த வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு போயிட்டு வந்தார். வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சார். இன்றைக்கி நம்மளுக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு பார்த்தா ஒரு வெள்ளை முடி நீட்டாக இருந்தது. உடனே அந்த அம்மா பிடிச்சிச்சு, யோ நேற்று சின்ன பொண்ணோட சபலம் பண்ண, இன்னைக்கு வயசான பொண்ணோட நீ சபலம் பண்ணிருக்கிற, நீ ஆம்பளையே இல்லை. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய தகராறு ஆயிடுச்சு. இவர் எவ்வளவோ சொன்னார், அம்மா நான் அது மாதிரிலாம் செய்யலம்மா, நான் அது மாதிரி ஆளெல்லாம் இல்லைம்மா, நீ ஒருத்தி தாம்மா என்னுடைய மனைவி, உன்னை தவிர நான் என் வாழ்க்கையில் யாரும் ஏறெடுத்து பார்க்கறதில்ல. ஒன்றும் நடக்கல, பெரிய கலாட்டா ஆயிடுச்சு. சரி அன்றைக்கும் சாப்பாடு இல்லை, நைட்டில் சாப்பாடு இல்லை. அவன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு போய் படுத்துட்டாங்க. அடுத்த நாள் வேலைக்கு போனார். போயிட்டு திரும்பி வர்றப்போ முல்லா டிசைட் பண்ணிட்டார், அவனை எந்த முடியும் சட்டையில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வீட்டுக்கு ஒரு 10 அடி தள்ளி இருக்கிறப்பவே சட்டையை எடுத்துட்டு நல்லா உதறிட்டு போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த உடனே அந்த அம்மா கண்ணு எக்ஸ்ரே மிஷின் ஆட்டம் ஷர்ட்டில் அப்படியே பார்த்துச்சு, எந்த முடியும் இல்லை. உடனே சொல்லிச்சு, யோ இன்னைக்கு மொட்டை போட்ட பொம்பளையோட நீ சபலம் பண்ணிட்டு வந்துருக்கிற, உன்னோடெல்லாம் வாழ்க்கையை நடத்த முடியாது, இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்ட்டு பயங்கரமாக சண்டை போயிடுச்சு. முல்லா சொன்னார், அம்மா நான் அது மாதிரி ஆள் இல்லைம்மா, திருமண உறவை பற்றி நான் ரொம்ப புனிதமானு நினைக்கிறேன், நீ என்னம்மா இப்படி என்ன. அந்த கதையை சொல்கிறப்போ கடைசியில் சொல்லுவாங்க, சனியம் பிடிச்ச பொம்பளையோடையாவது வாழ்ந்துடலாம், சந்தேகம் பிடிச்ச பொம்பளையோட வாழ முடியாது அப்படின்ட்டு. இது பெண்களை பற்றிய கதை இல்லை, குடும்பத்தை பற்றிய கதை. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, குடும்ப வாழ்க்கையில் சந்தேகம் வரவே கூடாது. குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு புனிதமான வாழ்க்கை, ஒரு புனிதமான வாழ்க்கை. விவிலியத்திலே நாம் 2 முக்கியமான நிகழ்வுகளை யோசித்து பார்க்க வேண்டும். பிதா கடவுள் முதலிலே குடும்பத்தை தான் விரும்பினார். கடவுள் விரும்பிய ஒன்று, மனிதன் தனியாக இருப்பது நன்றென்று அவனுக்கென்று ஒரு துணையை உருவாக்குவோம் என்று சொல்லுகின்ற கடவுள் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகின்றார். ரொம்ப புனிதமான ஒரு சமுதாய நிலை. அவர் குடும்பத்தை விரும்பியதோடு அந்த குடும்பத்திற்காக ஒரு பெண்ணை உருவாக்குகின்றார். மற்ற அருட்சாதனங்கள் எல்லாம் நம்ம யோசிச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் குடும்பம், திருமணம் என்பதோ ஒரு புனிதமான உன்னதமான நிலை. திருமணம் இல்லைன்னா குருத்துவம் கூட இல்லை, எதுவுமே இல்லை. ஏனென்றால்
கடவுள் விரும்பிய ஒன்று. இரண்டாவது, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்திலே பிறக்கின்றார். ஒரு குடும்பத்தில் அன்னை மரியாளுக்கும் சூசையுக்கும் மகனாக அங்கே உதிக்கின்றார். ஒரு குடும்பத்திலே அவர் கட்டுப்பட்டு வாழ்ந்தார். 30 வயது வரை தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அவர் கட்டுப்பட்டு வாழ்ந்தார். 30 வயதுக்கு பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சமூக பணிக்காக, சமுதாய பணிக்காக, பொது பணிக்காக அர்ப்பணிக்கின்றார். இந்த 2 நிகழ்வுகளை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் இதிலிருந்தே குடும்பத்தினுடைய உன்னதம் நமக்கு தெரிந்துவிடும். பைபிளை நீங்க நல்லா படிச்சு பாருங்களேன். குடும்பத்துல தான் பைபிளே தொடங்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல தான் பைபிளே முடியுது. பெரிய விருந்தொன்றோ அங்கே தயாரிக்கப்படுகின்றதோ. யாருக்கு? நல்லவர்களுக்கு விருந்தோ. விருந்து எங்க போடுவாங்க? ஒரு கல்யாணத்துல தான் போடுவாங்க. ஆகையால் மீட்பின் வரலாறு என்பதோ குடும்பத்தில் தொடங்கி குடும்பத்தில் முடிகின்ற ஒன்றாக தான் இருக்கின்றது. குடும்பம்ன்றதோ ரொம்ப முக்கியம். அதனால்தான் சொல்லுவாங்க வழக்கமா, குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். குடும்பம் சமுதாயத்தின் உயிர் நாடி, குடும்பம் சமுதாயத்தின் மூளைகள், குடும்பம் ஒரு கதம்பம் என்று சொல்லுவார்கள். குடும்பம் இல்லை என்றால் சமுதாயம் இல்லை. அதனால்தான் அழகாக ஒரு வார்த்தையை நெப்போலியன் சொன்னார். எனக்கு 1000 குடும்பங்களை கொடுங்கள், நல்ல குடும்பங்களை கொடுங்கள், உங்களுக்கு நல்ல அரசாங்கத்தை நான் கொடுப்பேன் என்ற வார்த்தைகளை சொன்னார். ஆனா இன்றைக்கு குடும்பங்கள் எப்படி இருக்கின்றன? குடும்பங்கள்ல ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன? எல்லாரும் நம்ம சொல்றோம், அன்பு செய்யணும், மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களிலே இது எல்லாம் இருந்தும் ஒண்ணு முக்கியமா இல்லை, பொறுமை. பொறுமை. கணவனுக்கும் பொறுமை இல்லை, மனைவிக்கும் பொறுமை இல்லை. காலையில கல்யாணம், சாயந்தரம் டைவோர்ஸ்ல நின்ன ஒரு சில கேஸுங்க எல்லாத்தையும் நாங்க பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ள வேண்டும். ஒருவர் செய்கின்ற தவறை இன்னொருவர் பொறுத்து கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும், மறுபடியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை நம்முடைய இளைய சமுதாயத்திலே மறைந்து விடுகின்றது. பல நேரங்களில் நியூஸ் பேப்பர்ல பார்க்கிறோம், கணவன் இறந்தால் அந்த கணவனை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள மனைவி இறந்து விடுகின்றார். அந்த தம்பதிகள் அந்த குடும்பத்தில் எப்படி வாழ்ந்திருப்பாங்க பாருங்க. பல நேரத்தில் அந்த நியூஸ் வருது. கணவன் இறந்தால் அவனை எடுத்துட்டு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு வர்றாங்க, வந்து வீட்டுக்குள்ள பார்த்தா மனைவி அதற்குள் இறந்து விடுகின்றார். அப்போ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வளவு புனிதமானதாக இருந்திருக்கும். ஒருவருக்காக ஒருவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார்கள். பல நேரங்களிலே நாம் இந்த குடும்பத்தினுடைய மகிமையை அறிந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு ஆண்மகனும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இதோ எனக்காக என்னுடைய மனைவி தன்னுடைய அழகை இழக்கின்றாள், தன்னுடைய எதிர்காலத்தை இழக்கின்றாள், தன்னுடைய கனவுகளை இழக்கின்றாள், தன்னையே இழந்து விடுகின்றாள். அதே போல் ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனை நினைத்து யோசிக்க வேண்டும். இதோ எனக்காக தன்னையே அந்த மனிதன் வரித்துக் கொள்கின்றான், எனக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்கின்றான். நான் நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மனிதன் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து கொண்டிருக்கின்றான்.
என்று ஒவ்வொரு மனைவியும் நினைக்க வேண்டும். இன்னொன்று புதிய கான்செப்ட் இன்னைக்கு ரொம்ப குடும்பங்கள்ல பார்க்குறோம். இது நான் சம்பாதிச்சது, இது நீ சம்பாதிச்சது. நீ தனியா செலவு செய், நான் தனியா செலவு செய்யணும். இது குடும்பம் இல்லை, இது பிசினஸ். குடும்பம் என்பதோ அங்கே இரண்டு தரமான அக்கவுண்ட்ஸ் இருக்கக்கூடாது. நம்முடையதோ, நம்முடைய பிள்ளைகள், நீ இந்த வேலைக்கெல்லாம் நீ கொடு, அந்த வேலைக்கெல்லாம் நான் கூடன்னு சொல்றது குடும்பம் இல்லை, அது வியாபாரம். வியாபாரம் செய்ய நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காத. அனைத்தையும் விட்டு கொடுக்கின்ற அந்த புனிதத்தன்மையை நாம் அங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லப்படுகின்றதோ, அந்த காலத்தில் எதுக்கு எடுத்தாலும் டைவோர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, மனமுறிவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார், இதோ கடவுள் அப்படியே அவங்களை படைத்தார். உன்னுடைய இனிமேல் அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல், ஒரே உடல். அவன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு குடியிருப்பான். அவர்களுக்குள்ளே எந்த ஒரு பேதமோ எந்த ஒரு வேற்றுமையோ இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அவர்கள் ஒன்றித்து செல்ல வேண்டும். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே அழகாக இருக்கின்றதோ, திருமணம் செய்து கொள்கின்ற கணவனும் மனைவியும் ஒன்றாக நடந்து பார்த்து அருந்ததியை ஒன்றாக பார்ப்பார்கள். கணவனும் மனைவியும் ஒன்னா பார்க்கணும். அங்க அருந்ததி தெரியுமான்னா, அருந்ததி என்கின்ற நட்சத்திரம் அந்த சமயத்தை யாருக்குமே தெரியாது. ஆனால் இருந்தாலும் பார்க்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதோ இருவரும் ஒன்றிணைந்து ஒரு பாதையில் செல்லுங்கள், தெரியுதோ இல்லையோ ஒன்றாக இருங்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நான் தாலி கட்டினா அப்படின்ட்டு தமிழ் கலாச்சாரத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தம், இனிமேல் நாம் எதுவாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, ஒரு திசையில் பயணிப்போம். அதுதான் திருமண வாழ்க்கை. அதனால்தான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு கணவனாக, நான் உனக்கு மனைவியாக இருப்பேன் என்று சத்திய பிரமாணிக்கம் செய்கிறீர்கள். ஆனா இன்னைக்கு ஆவோன்னா டைவோர்ஸ். ஏனென்றால் பொறுமை இல்லை, புரிந்து கொள்ளுதல் இல்லை. காரணம், பணம் மட்டுமே முக்கியமாக கருதப்படுகின்றதோ, என்னுடைய இன்பம் மட்டுமே முக்கியமாக கருதப்படுகின்றதோ, என்னுடைய சந்தோஷம் மட்டுமே முக்கியமாக கருதப்படுகின்றதோ, அது தப்பு. திருமணம் என்றால் அங்கே தியாகம் இருக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்கின்ற தியாகம். யோசிச்சு பாருங்க, நம்ம அப்பா அம்மாலாம் படிக்காதவங்க, ஆனா அவங்களுக்குள்ள இருந்த அந்த பாசம், அந்த அன்பு என்ற இளைய சமுதாயத்திற்கு இருக்கின்றதா? விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை. நம்ம அப்பா ஏதாச்சும் சத்தம் போட்டு இருப்பாரு, பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டவன், ஏன்பா இது மாதிரிலாம் திட்டுறான்னா உடனே அம்மா சொல்லுவாங்க, டேய் அவர் பேசாம வேற யாரா பேசுவாங்க, நீ ஏஞ்சி போடா. அதுதான் நாம் கண்ட அப்பா அம்மா. ஆனா இன்னைக்கு பல நேரத்தில் நம்மிடத்தில் அந்த பொறுமை இல்லை, தியாகம் இல்லை, விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லை, ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை இல்லை. உடனே வெடிச்சிடறோம். அன்பார்ந்தவர்களே, குடும்பம் என்றால் 1000 இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், அதே நேரத்தில் சந்தோஷங்கள் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் குடும்ப வாழ்க்கை. நம்முடைய குடும்பங்களை பற்றி யோசித்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகள் அந்த குடும்ப வாழ்க்கையிலே தியாகங்களை செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்துவோம்.
மாறாக சிற்றின்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஒத்து வரல உடனே டைவர்ஸ் போ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் குடும்பம் என்பதை கடவுள் விரும்பினார். நீயோ நானோ விரும்பல, அதை புரிஞ்சுக்கோ. எங்கோ பிறந்த பெண், எங்கோ பிறந்த ஆண் ஒன்றாக சேருகின்றார் என்றால் அது கடவுளுடைய திட்டம். கடவுள் விரும்பியது குடும்பம், கடவுள் பிறந்தது குடும்பத்தில், கடவுள் வாழ வைப்பது குடும்பங்களை. இதை அறிந்தவர்களாக நம்முடைய குடும்பங்களுக்காக விசேஷமாக இன்றைய நாளிலே ஜெபிப்போம்.